எல்லாருக்கும் வணக்கம். நான் ரமேஷ் பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாரத் பாண்ட் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். பாரத் பாண்ட்னா என்ன? பாரத் பாண்டுன்றது நம்ம இந்திய அரசாங்கத்தால் ஒரு ஃபண்ட் கலெக்ஷன் சொல்லலாம். ஃபண்ட் கலெக்ஷனுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பத்திரம். போஸ்ட் ஆஃபீஸில் என்எஸ்சி ஸ்கீம்ன்றது எப்படி, பேங்க்கில் எப்படி இருக்கிற மாதிரி இந்த பாரத் பாண்டுன்றது இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட, அவங்களால தொடங்கப்பட்ட ஒரு சேமிப்பு பத்திரம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதை பற்றின நம்ம டீட்டெயில்ஸு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒன்று ஒன்றா ஷோ பண்ணுறேன். இது எப்படி, இதோட நல்லது என்ன, இது எப்படி வாங்குறது, இது வாங்கினா நமக்கு என்ன யூஸ் இருக்குது, வேறு என்னென்னலாம் இதை பற்றி இன்டெப்த்தாக பேசலாம் அப்படின்றத நம்ம தமிழில் உங்களுக்கு ஓரளவுக்கு புரியுற மாதிரி சொல்கிறோம். உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா bharatbond.in அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் என்னென்ன டைப் ஆஃப் பாண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 4 விதமாக கொடுத்துருக்காங்க. ஒன்று, அதாவது பாரத் பாண்ட் ETF 2023, 2025, 2030 அண்டு 2031. இந்த மாதிரி 4 வெரைட்டி ஆஃப் பாண்டு இப்போது ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இப்போ மேலே போய்ட்டு FAQ, அதாவது ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின் ETF என்னென்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ்னு அர்த்தம். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வேர் டு யூ இன்வெஸ்ட் மை ஃபண்ட்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அது என்னென்னா, நம்மளோட பணத்தை நீங்கள் எதில் கொண்டு முதலீடு செய்வீங்க அப்படின்னு கேள்வி. Funds will be invested in bonds issued by CPSE, CPSU and CPFI and other government organizations of AAA credit rating. These bonds are chosen such that its maturity co-terminates with the maturity of the fund அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம போடுற பணத்தை பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ், உதாரணமாக பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன், REC, பெல், இந்த மாதிரி சில கம்பெனிஸ்லாம் கவர்மெண்ட்டால் நடத்தப்படுற கம்பெனிஸ்லாம் இருக்குது. அதில் இந்த பணத்தை கொண்டு முதலீடு செய்கிறாங்க. அதில் முதலீடு செய்கிறது எதனால் அந்த கம்பெனியில் முதலீடு செய்கிறாங்க அப்படின்னா, அந்த கம்பெனி எல்லாமே AAA கிரெடிட் ரேட்டிங்கில் வருது. AAA கிரெடிட் ரேட்டிங்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம போடுற பணத்துக்கு 100% உத்தரவாதம், அவ்வளோ சீக்கிரம் அந்த கம்பெனி திவால் ஆகாது, கண்டிப்பாக அந்த காசு நமக்கு திரும்ப வரும்ன்ற அர்த்தத்தில் கொடுக்குறது அது. அதனால் அந்த மாதிரியான கம்பெனிஸில் நம்ம பணத்தை முதலீடு செய்யும்போது நம்ம பணத்துக்கு முழு பாதுகாப்பு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரெண்டாவது கேள்வி, இஸ் இட் சேஃப் டு இன்வெஸ்ட் இன் த ETF அப்படின்னு கேட்குறாங்க. பாரத் பாண்ட் ETF இன்வெஸ்ட் ஒன்லி இன் த பாண்ட் இஷ்யூட் பை CPSE, CPSU and other government organizations AAA credit rating. Such bonds have minimal credit risk, thus it is relatively safe to invest அப்படின்றாங்க. அதாவது என்னென்னா, இந்த பாரத் பாண்டு எதில் திருப்பி ஃபஸ்ட்டே சொன்னது தான், கவர்மெண்ட் செக்டார் கம்பெனிஸு அதில் அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ரிஸ்க்கு ரொம்ப கம்மி. ரிஸ்க்கு இல்லைன்னு கிடையாது, ரிஸ்க்கு மற்றதை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாட் ஆர் த ரிஸ்க் இன்வால்வ் இன் திஸ் ETF அப்படின்றாங்க. ETFல என்னென்னலாம் ரிஸ்க் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்வெஸ்டிங் இன் எனி ஃபிக்ஸ்டு இன்கம் செக்யூரிட்டி ஹேஸ் 4 மேஜர் ரிஸ்க் அப்படின்றாங்க. ப்ரைஸ் ரிஸ்க், கிரெடிட் ரிஸ்க், ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் அண்ட் லிக்விடிட்டி ரிஸ்க். We have mitigated these risks in the following manner. Price risk, the investment has target maturity. This means the initial yield is locked if the investment is continued till maturity. However, if you withdraw or redeem before maturity, price risk will remain. Credit risk, each bond issuer is a Government of India public sector enterprise with a credit rating of AAA. Default risk therefore is minimal. Reinvestment risk, coupons interest received by the fund are reinvested in the similar underlying asset as that of index portfolio. Liquidity risk, we have appointed a market maker to provide liquidity on the exchanges. Hence,
யூ கேன் பை செல் யுவர் யூனிட் ஆன் எக்ஸ்சேஞ்ச் எனி டைம் டியூரிங் ட்ரேடிங் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா 4 விதமான ரிஸ்க் இருக்குது. இதில் என்னென்ன ரிஸ்க்குன்னா ப்ரைஸ் ரிஸ்க்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம போடுற பணத்தை அவங்க சொல்கிற, அதாவது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஹேஸ் டார்கெட் மெச்சூரிட்டி, அதாவது இந்த நம்ம போடுற பணத்துக்கு ஒரு மெச்சூரிட்டி வேல்யூன்னு ஒன்று கொடுக்குறாங்க, டார்கெட் மெச்சூரிட்டி வேல்யூன்னு. அதாவது நம்ம என்ன இனிஷியலாக ஃபண்டு போடுறோமோ அது வந்து அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நம்ம மெச்சூரிட்டி வரைக்கும் நம்ம ஹோல்டு பண்ணும்போது அந்த பெனிஃபிட் நமக்கு கிடைக்கிது. அதனால் நமக்கு அந்த ப்ரைஸ் ரிஸ்க் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்கேஸ் மெச்சூரிட்டிக்கு முன்னாடி நீங்கள் பணத்தை வித்ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம போடுற பணத்துக்கு அந்த பணத்தோட வேல்யூ கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கிரெடிட் ரிஸ்க் அப்படின்றாங்க. கிரெடிட் ரிஸ்க்னால் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இந்த பணத்தை அவங்க கவர்மெண்ட் செக்டார் கம்பெனிஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ப்ரைவேட் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணலை, கவர்மெண்ட் செக்டார் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது கவர்மெண்ட்டே நடத்துகிற கம்பெனியில் கவர்மெண்ட்டே பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அந்த பணத்துக்கு கவர்மெண்ட்டு தான் பொறுப்பு, அவ்வளோதான். ஸோ நம்ம போயிட்டு பணத்துக்கு என்ன பண்ணுறது, நாளைக்கு எதாவது ஆச்சுன்னா என்ன செய்யுதுன்னு கேட்டால் கவர்மெண்ட்டு தான் பொறுப்பு எடுத்துக்கும். அதனால் நம்ம பணத்துக்கு 100% பாதுகாப்பு, அதுதான் அதுக்கு அர்த்தம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி 4 வகையான ரிஸ்க்கு வந்து இருக்குது. பட் ரிஸ்க்கெல்லாம் மினிமல், அதாவது மினிமல் பண்ணுற ரிஸ்க்குன்றனால தான் இது தைரியமாக இன்வெஸ்ட் பண்ண சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ ஹவு ஈஸிலி கேன் ஐ வித்ட்ரா மை ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் ஆர் ட்ரேடட் ஆன் எக்ஸ்சேஞ்சஸ். ஓகேவா? இந்த எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்ட கம்பெனிஸில் நடக்கிற வர்த்தகத்துக்கு பேர் தான் ETF பேர். ஸோ அந்த கம்பெனியோட ஸ்டாக்கை நம்ம வாங்குறது விற்கிறது இதெல்லாம் தான் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இட் கேன் பி பர்ச்சேஸ்ட் அண்ட் சோல்டு த்ரூ யுவர் ட்ரேடிங் டிமேட் அக்கௌண்ட் பண்ணுறாங்க. நம்மக்கிட்ட டிமேட் அக்கௌண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் இருக்கும்போது நம்ம அது மூலியமாக தான் இதை நம்ம வாங்க போகிறோம். அதனால் இந்த பாரத் பாண்டை வாங்குறதுன்றது கஷ்டமே கிடையாது. ஈஸியாக நம்ம என்ன செய்யலாம், நம்ம டிமேட் அக்கௌண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி நம்ம எலக்ட்ரானிக்காக இந்த பாண்டை நம்மளால் வாங்கி வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இஸ் தர் எனி லாக்இன் பீரியட்னு சொல்கிறாங்க. இதில் லாக்இன் பீரியட்னு ஒன்றுமே கிடையாது. there is no lock-in period அப்படின்னு சொல்லியாச்சு. you can sell your units like you buy sell shares through your trading and demat account. in case of FOF there is an exit load of 0.10% if you withdraw within 30 days of investment. FOFன்றது வேறு கான்செப்ட், அதுக்குள்ளே நம்ம இப்போ போக வேண்டாம். ஸோ அதனால் இதை நம்மள டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ETF நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா, அதாவது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் ஃபண்ட் மூலியமாக வாங்குகிறோம் அப்படின்னா இதுக்கு லாக்இன் பீரியடே கிடையாது. சரிங்களா? ஸோ ஆர் தேர் எனி அஷ்யூர்டு ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அஷ்யூர்டு ரிட்டர்ன்ஸ்னு ஒன்றும் கிடையாது. இதில் வந்து கேரண்டீடு ரிட்டர்ன்ஸ்னு ஒன்றும் சொல்லலை. ஏன்னா இது த்ரூ ஷேர் மார்க்கெட் மூலயமா நம்ம வர்த்தகம் நடைபெறதுனால இல்லை அஷ்யூர்டு ரிட்டர்ன்ஸ்னு ஒன்றும் சொல்ல முடியாது. பட் டியூரிங் தி இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் வேல்யூ ஆஃப் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் ஹென்ஸ் த ரிட்டர்ன்ஸ் ஆன் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் கேன் கோ அப் ஆர் கோ டவுன் டிபெண்டிங் ஆன் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இன் த எக்கனாமி அப்படின்றாங்க. அதாவது ஷேர் மார்க்கெட்டில் எப்படி மூவ்மெண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் இதோட வேல்யூ ஏறவும் செய்யும் இறங்கவும் செய்யும் அப்படின்றது இதுக்கு அர்த்தம். ஸோ வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் மோட் ஆஃப் பேமெண்ட் ஃபார் ETF அப்படின்றாங்க. ஸோ ETFல நம்ம எப்படி பேமெண்ட் பண்ணி இந்த ஷேரை வந்து இந்த பாண்டை எப்படி வாங்கலாம் அப்படின்றது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான். டிமேட் அக்கௌண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் இருந்ததுன்னா நம்ம அது மூலியமாகவே இதை நம்மளால் வாங்க முடியும். சில பேர் அதெல்லாம் இல்லைன்னா கூட இதை வாங்கலாம். பட் அது வந்து ஒவ்வொரு பேங்க்லேயும் போய்ட்டு நம்ம என்ன செய்யணும், ஒரு நெஃப்டோ RTGSோ பண்ணி நம்ம இந்த பாண்டை அங்கே கூட வாங்கிக்கலாம். பட் டிமேட் அக்கௌண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி வாங்குறது தான் நம்ம நினச்ச நேரத்துக்கு அதை விற்க முடியும், ஈஸியாக விற்றுட்டு வெளில வர முடியும். மற்றெல்லாம் சர்டிஃபிகேட் மாதிரி ஃபிசிக்கலாக வரும், அதை நம்ம வீட்டில் பத்திரமா வச்சுக்கணும். திருப்பி அதை அந்த மெச்சூரிட்டி வரும்போது நம்ம அதே மாதிரி பேங்க்கில் கொண்டு கொடுத்தோம்னா நம்ம அக்கௌண்ட்டில் பேமெண்ட் கிரெடிட் பண்ணுவாங்க. இதில் வாங்குகிறோம், ட்ரேடிங் அக்கௌண்ட் மூலிமா வாங்குகிறோம் அப்படின்னா உடனே வேலை நடந்துடும். ஓகேங்களா? ஸோ யாரெல்லாம் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, இந்திய குடிமகன்கள், நம்ம இந்தியா நாட்டு குடிமக்கள் யார் வேணாலும் இதை முதலீடு செய்யலாம். ஆக்சுவலாக எனி ரெசிடெண்ட் இன்க்ளூடிங் NRIனா வெளிநாட்டில் இருக்கிற இந்தியா வாழ் மக்கள் கூட இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் நான் இண்டிவிஜுவல்ஸ் கேன் இன்வெஸ்ட் இன் பாரத் பாண்ட் அப்படின்றாங்க. இஃப் யூ ஆல்ரெடி ஹேவ் ஏ டிமேட் அக்கௌண்ட் யூ கேன் அப்ளை த்ரூ. அதே தான், நம்ம டிமேட் அக்கௌண்ட் வச்சுருக்கோம் அப்படின்னா, ட்ரேடிங் அக்கௌண்ட் வச்சுருக்கோம்னா நம்ம அது மூலியமாக கூட இந்த பாரத் பாண்டை நம்மளால் வாங்க முடியும். அடுத்தது ரொம்ப முக்கியமான கேள்வி, இஸ் தேர் எனி டேக்ஸ் பெனிஃபிட் சச்சஸ் ஆன் சச் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்றாங்க.
இஃப் யூ ஹோல்ட் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் மோர் தென் 3 இயர்ஸ், நல்லா கேட்டுங்க, 3 வருஷம் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை இதில் வச்சுருக்கீங்க அப்படின்னா இட் வில் குவாலிஃபை ஃபார் எல்டிசிஜி வித் இண்டெக்ஸேஷன் லைக் எனி அதர் பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்றாங்க. இன் கம்பேரிசன் யுவர் இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஆன் டெபாசிட் will attract marginal rate of tax can be 30% if you are highest bracket அப்படின்றாங்க. அதாவது என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, இதில் நம்ம இந்த பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் மூலயமா போட்டுட்டு இதனால் வரக்கூடிய ரிட்டர்ன்ஸுக்கு இன்கம் டேக்ஸு எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக பண்ணுற மாதிரி இல்லை. இப்போ எப்படியில் பேங்க்கில் எப்படி போடுறீங்க அதில் வர நம்ம ரிட்டனுக்கு டோட்டல் அமௌண்ட்டுக்குமே நம்ம டேக்ஸ் கட்டணும். நீங்கள் எந்த ஸ்லாபில் இருக்கீங்களோ அந்த ஸ்லாபுக்கு உண்டான டேக்ஸ் நீங்கள் பே பண்ணணும். 30% டேக்ஸு, 20% டேக்ஸு, 10% எதில் நீங்கள் வரீங்களோ அந்த டேக்ஸை நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே என்ன இங்கே எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, எத்தனை வருஷத்துக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் போடுறோமோ, இப்போ மினிமம் 3 வருஷம் போடுறோம் அப்படின்னா, இல்லை மினிமம் 5 வருஷத்துக்கு போடுறோன்னா, அந்த இன்ஃப்ளேஷன்னு சொல்லுவோம், பணவீக்கம். அந்த பணவீக்கத்தை நம்மளோட இன்கம்லேருந்து கழிச்சிருவாங்க. கழிச்சது போக தான் பேலன்ஸ் அமௌண்ட் தான் என்ன செய்கிறோம், நம்ம டேக்ஸாக கட்ட போகிறோம். அப்படின்னும் போது நமக்கு டேக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வரும். இந்த இண்டெக்ஸேஷன்ன்றது நிறைய பேருக்கு புரியல. அது நான் வந்து இன்னொரு தனியான ஒரு வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த இண்டெக்ஸேஷன் மூலயமா இதை டேக்ஸ் கால்குலேட் பண்ணுறதுனால நமக்கு வருமான வரி கட்டுறதுலேருந்து ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்குது. பாரத் பாண்ட் மூலிமா வர வருமானத்தில் நமக்கு வருமான வரின்றது மற்றதை கம்பேர் பண்ணும்போது இதில் ரொம்ப ரொம்ப கம்மி. அது எப்படின்றத இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த வீடியோவே ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. இப்போது அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஸோ பாரத் பாண்டை பற்றி ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடச்சிருக்கும்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். இப்போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து உங்களோட கமெண்ட்ஸை வந்து தாராளமாக என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தாராளமாக உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களோட வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கூட எங்களோட இமெயில் அக்கௌண்ட்டுக்கோ டெலிகிராம் அக்கௌண்ட்டுக்கோ நீங்கள் தாராளமாக உங்கள் கேள்வி அனுப்பலாம். கண்டிப்பாக நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.